ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபை நிறைந்த நல்ல தேவனே, இயேசு எங்களுக்காக சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தை நாங்கள் தியானிக்க எங்கள் இருதயங்களை திறந்தள்ளும். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்மிடத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆறாவது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நாம் இதிலே முடிந்தது என்ற வார்த்தையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளில் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. முடித்த காரியங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், இயேசு உலகத்தில் பட்ட பாடுகள் என்று சொல்லலாம். தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்றினார். பாவ மன்னிப்புக்கான இரத்தம் சிந்துதலை சிந்தி முடித்தார். உலக மக்களின் ரட்சிப்புக்காக போராட்டத்தை போராடி வெற்றியாய் முடித்தார். இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி தன் ஜீவனை பலியாக உலக மக்களுக்காக அர்ப்பணித்ததின் மூலமாக பரலோகத்தை சுதந்தரித்து கொள்ளும் கிருபை இயேசுவை பின்பற்றுகிற அனைவருக்கும் கிடைக்கும் என்பது தீர்மானிக்கப்பட்டது. இங்கே கூடி வந்திருக்கிற நாம் அனைவரும் மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. பரலோகத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு 3 முக்கியமான தேவைகளை நாம் இந்த முடிந்தது என்ற வார்த்தையின் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, பிதாவுக்கு பாவத்தின் மேல் இருந்த சினம், கோபம். ஆதாம் ஏவாள் நாட்களில் இருந்தே பாவத்தின் மேல் தேவனுக்கு இருந்த கோபம், அது காட்ஸ் ராத், அது பயங்கரமான ஒரு கோபம், நாம் வர்ணிக்க முடியாது. அந்த கோபத்தை நாம் ஒரு வழியிலே பார்ப்போம் என்றால், ஜலப்பிரளயத்தினாலே உலகம் அழிக்கப்பட்டது, சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது. இது தேவனுடைய கோபம். இந்த கோபம் இருக்கும் வரை மனுக்குலம் தேவனிடத்தில் சேர முடியாது. இதற்காகவே நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார். சிலுவையின் பாடுகள், குமாரனின் பாடுகள் தேவனின் இருதயத்தை இளைக்க பண்ணியது. குமாரின் பாடுகளினால் தேவன் மனதுருகினார். அந்த மனதுருக்கம் நம்மை மறுபடியும் தேவனோடு இணைப்பதற்காக முன்வரப்பட்டது. தேவனுடைய அந்த கோபத்திலிருந்து இயேசுவின் பாடுகள் தேவனை அமைதிப்படுத்தியது, அவருடைய சினத்தை தணித்தது. இயேசு அவரை making it possible for God to forgive and grant reconciliation நம்ம மனுக்குலத்துக்கு கொடுக்கத்தக்கதாக இயேசுவின் பாடுகள் தேவனை தொட்டது. நல்லிணக்கம் பெற்றார்,
வேற்றுமையை அகற்றி நம்மோடு சமரசம் படுத்தப்பட்டார் தேவன். நாம் மறுபடியும் தேவனோடு இணைக்கப்பட்டோம் என்று பார்க்கலாம். இயேசு சிலுவையின் மரணம் பிதாவுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே இயேசுவின் கோபத்தினால் ஒரு பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருந்தது. அந்த பிளவின் காரணமாக மனிதர்கள் தேவனிடத்தில் எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து அந்த தன்னுடைய பாடுகளினாலும் கர்த்தர் பிதா நிறைவேற்ற சொன்ன அந்த கீழ்ப்படிதலின் மூலமாகவும் அந்த பிளவை இயேசுவினால் நிரப்பினார். ஜீசஸோடைய டெத் bridge the gap between God and humanity. Jesus அவர்தான் bridge. Jesus is the bridge. There is no other way to reach God's kingdom. வேற எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் பிதாவுக்கும் மனுக்குலத்துக்கும் இடையே இருந்த அந்த பிளவை இன்றைக்கு நிரப்பி நிற்கிறது இயேசு கிறிஸ்து. ஆகையால் சொல்லப்படுகிறது, ஜீசஸ் இஸ் தி வே, தி ஒன்லி வே டு என்டர் இன்டு ஹிஸ் கிங்டம். இப்படியாக இயேசு இந்த 3 தேவையான ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் பிரவேசிக்க தேவையான முதல் தேவையை முடித்து வைத்து முடித்தேன் என்று சொன்னார். இரண்டாவதாக, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மத்தேயு 5:27 இப்படியாக சொல்லுகிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வ காலத்தில் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பூர்வ நாட்களிலே இச்சையோடு பார்க்கிறது பாவமாக தெரியவில்லை. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து இப்போது சொல்லுகிறார், இது பாவம் என்று. அப்போ அந்த நாட்களில் பாவ பலி, இரத்த பலி கொடுத்தாங்க. எது பாவம் யாருக்கும் தெரியாம பலி கொடுத்தாங்க. எத்தனை பாவம் செய்தோம் என்று தெரியாம பலி கொடுத்தாங்க. எந்த பலிகளை செலுத்தணும்னு தெரியாம பலி கொடுத்தாங்க. சுத்தமான பலி எது என்பது தெரியாம பலி கொடுத்திருக்கலாம். ஏன்னா ஜீசஸ் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரிக்கும் வரை பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டது போல்தான் இருந்திருக்கிறது. இங்கே ஒரே தரம் இயேசு தன்னை பலியாக கொடுத்தார். கொடுத்ததின் மூலமாக நாம் இயேசுவோடு இணைக்கப்படுகிறோம். ஒன்று. இரண்டாவது, பலி செலுத்த தேவையில்லை, நாம் இயேசுவினிடத்தில் வரலாம். இந்த நேரத்திலே அந்த இயேசு பிதா அந்த திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழித்து, இனி உங்களுக்கு இடையே, உங்களுக்கும் எனக்கும் இடையே யாரும் தேவையில்லை, நீங்கள் தேடும்போது நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்மளோடு ஒரு சமரசம் வைத்திருக்கிறார். மூன்றாவது
நாம் பார்ப்போம் என்றால் எந்த தேவை? இப்பொழுது 2 தேவைகள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும்படியாக முடிந்தது என்பதின் மூலமாக. ஒன்று, கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருந்த பிளவு பூர்த்தி செய்யப்பட்டது இயேசுவினால். 2வது, இரத்தம் சிந்த வேண்டியது இல்லை, இயேசுவினிடத்தில் வந்தால் போதும். 3வது, இயேசு சிலுவையின் பட்ட பாடுகள் மூலமாக பாடுகளிலே டெட்டலஸ்டாய் அப்படின்னு ஒரு வார்த்தை, கிரீக் வேர்டு, இயேசு சொன்ன வார்த்தை அதுதான். நம்ம தமிழில் முடிந்ததுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு வார்த்தை மூலமாக declared the completion of the work necessary for salvation. ஏன் அந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன்னா, இயேசு அந்த சமயத்தில் அந்த வார்த்தையை உபயோகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. டோட்டலாக நம்முடைய சல்வேஷனுக்கு என்னது தேவையோ அது முழுமையாக்கி விட்டப்பட்டது. அதோடு கூட 3வதாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் நமக்கு அஸ்திபாரமாக விளங்குகிறார், நமக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறார். இயேசுவின் வாழ்க்கைக்கு நாம் ஒரு ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். நாம் நிறைய தடவை இந்த ஒரு கிறிஸ்தவ பாமாலை பாட்டு பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார். அந்த பாட்டிலே நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் மணலே என்ற பாட்டு. நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசு அப்படி ஒரு பாறை. இதை நாம் முடிந்தது என்ற வார்த்தையை கொஞ்சம் சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிறது மாதிரி நம்ம சிந்திக்கிறோம்னா இப்படி நம்ம சிந்திக்கலாம். இயேசு ஒரு அருமையான நகரத்தையும் அதன் பாதையை பற்றி நமக்கு கற்பிக்கிறார். அந்த நகரம்னு சொல்கிறது மிகவும் அருமையான நகரம். துக்கமில்லை, கவலை இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, பொறாமை இல்லை, இன்னும் கள்ளர்கள் இல்லை அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். அது மகாராஜாவின் நகரம், இயேசுவின் நகரம். இயேசு நமக்காக வாசஸ்தலங்களை உண்டு பண்ணின அந்த நகரம். அந்த நகரத்துக்கு செல்லும் பாதையின் பணியை நிறைவு செய்து முடிந்தது. அதன் வாசலை முற்றிலுமாக திறந்து வைத்திருக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொன்னார், I did exactly what I set out to do. அப்படி தேவனுக்கு தெரிவித்தார், நான் செய்து முடித்தேன், நீங்கள் சொன்னபடி நான் இதை செய்து முடித்தேன். அதே வார்த்தையை இயேசு நமக்கு எப்படி சொல்லுகிறார் என்றால், அதை விளக்கும்போது அந்த பாதை இடுக்கமும் அது வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அது பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் பாதை அப்படின்னு சொல்கிறார். மத்தேயு 7:14 இந்த வசனம் இருக்கிறது, நீ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். அது நாம் வாஞ்சிக்கும் நாடு. இந்த நாடு தான் நாம் வாஞ்சிக்கிறோம். நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய கற்பனைகளை ஆலயத்தில் கேட்டு தியானித்து தியானம் செய்கிறது இயேசுவின் பாதையில் பயணிப்பதற்காக தான். அதுதான் மோட்ச ராஜ்யம். அந்த பாதை மிகவும் இடுக்கமாக இருக்கிறது, அது மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. சின்ன பாதை ஆகையால் அது நெருக்கமாக இருக்கிறது. இயேசுவின் அறிவுரை, ஆகையால் நீங்கள் சாலை விதிகள் ஆகிய
இயேசுவின் கற்பனைகளை கைக்கொண்டு பொறுமையாய் முன்னேறி செல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை அழைக்கிறேன். இயேசு நமக்காக பாடுபட்டு ரட்சிப்பு வாங்கி தந்த நாளை நாம் இந்த நாளில் நினைவு நாளாக கொண்டாடுகிறோம், நினைவு நாளாக அனுசரிக்கிறோம். இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து மகிமைப்படத்தக்கதாக நம்மில் எத்தனை பேர் இயேசு காட்டிய பாதையை கண்டுபிடித்து விட்டோம், யார் யார் அதை கண்டுபிடித்தோம்? அவர் மகிமைப்படத்தக்கதாக இங்கே யார் யார் நாம் அந்த பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறோம்? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்றுத்தந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை ஆராய்ந்து நாம் செயல்படுவோம். இயேசு வெற்றியோடு சிலுவையிலே மொழிந்த 6வது வார்த்தை, பூமியிலே பிதாவே, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம்